இன்றைக்கி இந்த காட்டன் பீட்டில் ரொம்ப சிம்பிளாக ஈஸியான ஒரு நெக் டிசைன் தைக்க போகிறோம். எப்பயும் உங்கள் கழுத்து அளவை கட் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு கீழே ஒரு 6.5 இன்ச்சு அப்படி இல்லைன்னா 7 இன்ச்சுக்கு உங்களுக்கு எந்த ஹைட் வேணால் அதை சென்டராக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கழுத்தை மட்டும் தான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து சென்டரை வந்து நல்லா டார்க்காக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத்தோடு அட்டாச் பண்ணி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கணும். நம்ம கழுத்துக்கு கீழே மார்க் பண்ணோம் பார்த்திங்களா, அதை வி மாதிரி வரைஞ்சி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் அழகாக டேன் பண்ணி நீட்டாக தைக்கணும். அப்படின்னா தான் ஃபினிஷிங் வந்து நீட்டாக வரும். அதனால தான் இப்போது நம்ம இது தைச்சிட்டு கழுத்தை மட்டும் நம்ம இப்போ கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு நம்ம கழுத்துக்கு கீழே மார்க் பண்ணோம் பார்த்திங்கன்னா அந்த வி மாதிரி அதையும் மெல்லமாக கட் பண்ணிக்கிட்டு இப்போது திருப்பி அடித்தா பிசுறு இல்லாமல் ஃபினிஷிங்காக நீட்டாக வரும். இப்போது இந்த பார்டரில் 2.5க்கு 2.5 அப்படி இல்லைன்னா 3க்கு 3 அழகாக உங்களுக்கு எந்த அளவு வேணுமோ அந்த அளவு நீங்கள் எடுத்துகிட்டு இப்படி முக்கோணமாக மடிச்சுட்டு இப்படி நிறையா எடுத்து வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு பக்கம் ரைட் சைட் பக்கம் லெஃப்ட் சைட் பக்கம் அந்த வி மாதிரி கட் பண்ணோம்ல அதை அழகாக நெட்டுக்கு அடுக்கி வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஒரு தையலை போட்டுருவோம். இந்த மாதிரி ஒரு துணி ரொம்ப முக்கியம். அதுக்கு மேலே நம்ம தைச்சதை அப்படியே மேலே போட்டு அதுக்கு மேலேயும் இந்த முக்கோணமாக தைச்ச பகுதியிலையும் ஒரு தையலை போட்டுக்கோங்க. தையலை போட்டுட்டு அதை அப்படியே எடுக்காமல் மிஷினில் அப்படியே டேன் பண்ணிவிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அந்த முக்கோணமாக வச்சோம் பார்த்திங்களா, அதை மேலே இப்படி மடித்து விட்டு உள்ளே தையல் போட்டிங்கன்னா நீட்டாக வந்துடும். இந்த மாதிரி தான் தைக்கணும். அப்படின்னா தான் இந்த டிசைன் வந்து ஈஸியாக வரும். பின்னாடி திருப்பி பார்த்தா இப்படி பிசுறு இருக்கும். இப்படி பிசுறு இருந்துச்சுன்னா மடித்து அடிச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் காட்டன்னால கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பிரிஞ்சு வராது. அதனால தான் இந்த மாதிரி நீங்களும் தச்சு பாருங்கள்.